வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் இங்கிலீஷில் த லைஃப் போயம் அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு போயமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதில் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த லைஃப் போயமில் உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்க மாட்டோம். அதெல்லாம் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த போயட்டிக் லைன்ஸ்லேருந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்கலாம். அண்ட் ஆத்தரோட இன்ட்ரடக்ஷன்லேருந்து எதெல்லாம் பாசிபிள் கொஷின்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு, ஓகேவா? ஸோ லைஃப் போயம், ஓகேவா? ஸோ லைஃப் போயம் எழுதுனது யார்? எல்லாருக்குமே தெரியும், ஹென்றி வேன். ஓகேவா? ஹென்றி வேன்றவங்க தான் இந்த லைஃப் போயம் எழுதியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னா, போயட், எஜுகேட்டர் அண்ட் கிளர்கி மேன், ஓகேவா? இதான் இது கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ போன குரூப் 2லையுமே உங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக எங்கே ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி. பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் எந்த இயர்லேருந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம், 1899லேருந்து 1923 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க, ஓகேவா? ஸோ இவங்க, ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹீ இஸ் elected as so elected to the parliament. So parliament elect ஆயிருப்பாங்க. எந்த கேட்டகரியில் எலெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னா, லிட்ரேச்சர் ஆர்ட் அண்ட் லெட்டர்ன்ற பதவிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்களை எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அமெரிக்கன் பார்லிமெண்ட்டில் ஆர்ட் அண்ட் லெட்டர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இவங்க எழுதின இந்த லைஃப் போயம் அப்படின்றது என்ன போயமாக இருக்கும், சோனட் போயமாக இருக்கும். சானட், ஓகேவா? ஸோ சானட் அப்படின்றத நம்ம எந்த மொழியிலேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா, இட்டாலியன் லாங்குவேஜ்லேருந்து எடுத்திருப்போம், ஓகேவா? இட்டாலியன் மொழியிலேருந்து எடுத்தது தான் இந்த சானட் அப்படின்றது. சொனட்டோ அப்படின்றது தான் இதோட தாய் வேர்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஐ மீன் மதர் வேர்டாக இருக்கிறது சொனட்டோ. ஸோ அதுலேருந்து வந்தது தான் இந்த சானட் அப்படின்றது, ஓகேவா? ஸோ இந்த சானட்டுன்றதுக்கான மீனிங் என்ன, லிட்டில் சாங், ஓகேவா? ஸோ சின்ன பாடல் அப்படின்றது தான் இந்த சொனட்டோ அப்படின்றதோடைய மீனிங். மொத்தம் எத்தனை லைன் இருக்கும், 14 லைன்ஸ் இருக்கும். இந்த 14 லைன்ஸை என்ன பிரிப்பாங்க, 8 and 6 பிரிப்பாங்க. இந்த 8 and 6ல் 8ன்றது ஆக்டேன் அப்படின்றது சொல்லுவாங்க, 6 அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, செசட் அப்படின்றது சொல்லுவாங்க, ஓகேவா? ஆக்டேன் அண்ட் செசட்டார், ஓகேவா? இந்த சொனட்டை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்கன்னா, கேட்டகரைஸ்ட் based on rhyme scheme. ரைம் ஸ்கீம் வச்சு என்ன பண்ணுவாங்க, இதை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இதில் இம்பார்ட்டண்டான கிளாசரிஸை நம்ம பார்க்கணும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன, மார்னிங் அப்படின்றது, மார்னிங், ஓகேவா? ஸோ சேட்னஸோடு இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், மார்னிங் அப்படின்றத சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வெயில்ஸ், ஓகே, வெயில்ஸ்ன்றது முகத்துக்கு முன்னாடி பவுடர் கவர் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. சிம்பிளாக புரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், முகத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் முகத்திரை கிழிச்சு எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை உள்ள ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு வெளியில் முகத்தை வந்து வேறு விதமாக வச்சுக்கிற பேர் தான் என்ன சொல்லுவாங்க, முகத்திரை அப்படின்றத சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு குவெஸ்ட், ஓகேவா? ஸோ குவெஸ்ட் அப்படின்றதுனா என்ன, கொஸ்டினோட ஒரு வகையான ஃபார்ம் தான் குவெஸ்ட்டும். கொஸ்டின் அப்படின்றது என்னென்னா, நீண்ட நாள் தேடல் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா குவெஸ்ட் அப்படின்றத சொல்லுவோம், ஓகேவா? லாங் டேர்ம் கோல் அப்படின்ற வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த லாங் டேர்ம் கோல் இல்லை லாங் டேர்ம் சர்ச்சிங் அப்படின்றது தான் என்ன சொல்லணும், குவெஸ்ட் அப்படின்றத சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அன்ரிலக்டன்ட்னா வில்லிங் டு டூ சம்திங், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு நமக்கான ஒரு வில்லிங்னஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் என்ன, அன்ரிலக்டன்ட் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்டான புக் பேக் பாயிண்ட்ஸாக இருக்கும், ஓகேவா? தேங்க்யூ.